வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, வசிக்கிற இடத்துல சோதனை வருது. பாவ சோதனை பொல்லாங்கனாகிய பிசாசு கொண்டு வர்றான். தப்பு செய்ய தூண்டுறான், பாவம் செய்ய தூண்டுறான்னா நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்குதான் வேத வசனம், அதுக்குதான் நம்ம ஆராதனைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துல ஆராதிக்கணும். இதெல்லாம் தான் நம்முடைய பாதுகாப்பு. அதனால ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்ள நான் தினம் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகணும். ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையில பங்கு பண்ண கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆனாலும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள என்னை தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை தியானிக்க, ஆவிலே நிரம்பி ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு எந்த பாவ சோதனையில் அகப்பட்டு கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.